தயவு அகநிறை இன்ப அருளொளி நம்பன் யுகம் யுகம் ஈந்தான் உலகு. அகநிறை இன்ப அருளொளி இன்பப் பெருக்காக நமது அகத்தே மறைந்திருந்து கொண்டு அருட்சோதி வீசுகின்றான் நமது இறைவன். இது இன்று நேற்று அல்ல, உலகத் தோற்றம் முதலே யுக யுகமாக உள்ள உண்மையாம். இந்த அகமிருந்து கொண்டுதான் உலகம் யாவும் ஈந்தளித்து கொண்டுள்ளான். இந்த விளக்கம் நமக்கு இந்த தேக சூழ்நிலையில் இப்பொழுது விளங்குகின்றது. இத்தேகம் இல்லாத போதும் கீழான மற்ற பிறவிகளிலும் இக்கடவுள் உண்மை இருந்தும் அறியப்படாது இருந்ததாம். இது சமயம் நம்பன் நமது பதி கடவுள் அருள் வழங்கியுள்ளதால் அதனை அடைந்து அருள் இன்பம் உருவதே நம் கடமையாகும். தயவான் பேரியாற்றின் தனிப்பெருக்கி ஈவது அயரா மெய்யின்பம் அறி. சுத்த தயா சன்மார்க்கம் ஆகிய பெருநெறியே வான் தயவு வான் பேர் ஆறு எனப்படும். இவ்வாற்றின் நித்திய இன்ப வெள்ளம் தனிப்பெருக்காக உள்ளதாம். ஆதலால் இந்த மார்க்கத்தில் செல்லுகின்றவர்கள் என்றும் அயராது தளர்ச்சியுறாது குன்றாத மெய்யின்பம் வழங்கப் பெறுவர். உலக ஆறுகள் எல்லாம் மண்ணில் தோன்றி ஏகதேச புறவாழ்வு தந்து மாறுபட்டு ஒழிவன. உலக மத மார்க்கங்களைப் போல கடவுளரின் பரமாகாசத்திலிருந்து தோன்றி என்றும் பெருக்கெடுத்து பாய்கின்றது நமது சுத்த தயா சன்மார்க்க பேராறு. ஆதலின் இவ்வாற்றின் பெறுகின்ற நித்திய பேரின்பானுபவம் வேறு எந்த ஆற்றினும் காண்டற்கு இல்லையாம். தயவு